ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கேரட், கத்திரிக்காய் போட்டு சாம்பார். குக்கரில் வேக வச்ச சாதம், வடித்த சாதம் இருக்குது. ப்ளஸ் அப்பளம், வீட்டிலையே நம்ம ரெடி பண்ண பூண்டு ஊறுகாய். இது தாங்க இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஷாப்புக்கு போகலை. இன்றைக்கி வீட்டில் இருந்ததுனால இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே 8 o'clock வந்து ரேஷன் கடைக்கு எங்கள் வீட்டில் போயாச்சு. என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கடையில் நான் இதெல்லாம் சமைச்சு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அவங்களுக்கு சாப்பிட சொல்லிவிட்டு அவங்க என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பொங்கல் பரிசு அரிசி, பச்சரிசி, சர்க்கரை, வேஷ்டி, சேலை எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. வேறு என்ன கொடுத்துருக்காங்க. நானும் கேட்க வேறு ஒன்றும் கொடுக்கலையே, இதான் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றுமே கொடுக்கலையா அப்படின்ட்டு. இன்றைக்கி 8 மணிக்கே கிளம்பி இன்றைக்கி டோக்கனும் எங்களுக்கு ஒருத்தவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. அதனால் ஈஸியாக போய் நாங்கள் வாங்கிட்டு வரதுக்கு ஈஸியாக இருந்தது. இன்றைக்கி 4வது ஆளாகவே இருந்துட்டாங்க போல இருக்குது. 4வது ஆளாகவே இருந்தாங்க. ஆனாலும் மதியம் பார்த்திங்கன்னா 2 மணிக்கு தான் வந்திருக்காங்க. அவ்வளோ தூரம் ரொம்ப லேட்டாகி வேறு பிரச்சனையெல்லாம் நடந்துடுது. அப்புறம் கடைசியாக வாங்கிட்டும் வந்தாச்சு. காலையில் 8 மணிக்கு போன ஆள் 2 மணிக்கு தான் 3000 ரூபா பணமும் பச்சரிசியும் சர்க்கரையும் வேஷ்டி சேலையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி, பரவாயில்ல, போன காரியம் நமக்கு இன்றைக்கி முடிஞ்சுது. நம்ம இப்போ சாப்பிட்லாம், பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூபாயை மட்டும் கையில் வாங்கிட்டேங்க. நீங்கள்லாம் பொங்கல் பரிசு வாங்கியாச்சான்னு சொல்லுங்கள். நாங்கள் பொங்கல் பரிசு வாங்கியாச்சு. ஹாப்பி